ஆயில வச்சோடனே செம்மையாக கரையுது, நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாட்டி நல்லா வந்திருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மிஸ்டேக்கெல்லாம் பண்ணிடாதீங்க. 125 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். 120 டிகிரிக்கு 1 ஹவர் வேக வைங்க, கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோன்னா தூத்துக்குடி மக்ரூன் தான் பண்ண போகிறோம். இதுக்கு 3 பொருள் தான் தேவை. 2 முட்டை, 100 கிராம் முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், 100 கிராம் சர்க்கரை. வாங்க போய் பார்க்கலாம். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான் வேணும், மஞ்சக்கரு நம்மளுக்கு தேவையில்லை. வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்தாச்சு. எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா அடிச்சுக்கலாம். எப்படி நுர மாதிரி வந்து பாருங்கள், செம்மையாக. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல சோப்பு நுர மாதிரி இருக்குது. நம்ம 100 கிராம் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல க்ரீமியாக பண்ணியாச்சு. கவுத்தா கொட்டக்கூடாது, கொட்டலை. இதுதான் சரியான பதம், தெரியுதா? இப்போது இதோட நம்ம முந்திரி பருப்பு கட் பண்ணதை போட்டுக்கலாம். போட்டுட்டு ரொம்ப ஜென்டிலாக நம்ம இது பண்ணணும். பண்ணிவிட்டு உடனே நம்ம பால் கவரில் போட்டுட்டு அதை நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். இது சீக்கிரமாக பண்ணணும், கொஞ்சம் ரொம்ப லேட் பண்ணிங்கன்னா முட்டை மெல்ட் ஆகிடுவாங்க. மக்ரூன்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அவனில் 125 டிகிரிக்கு 1 ஹவர் வச்சிடலாம். சூப்பராக மக்ரூன் ரெடி ஆகிடுச்சு. இது 4வது வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சொதப்பல். ஃபஸ்ட்டு வாட்டி செய்யும்போது கரண்ட்டு போயிடுச்சு, அதனால் மக்ரூன் ரொம்ப அமுங்கி போயிடுச்சு. 2வது வாட்டி போடும்போது சர்க்கரை பவுடராக பண்ணி போட்டதுனால ஒரு மாதிரி சூ மாதிரி ஆயிடுச்சு. 3வது வாட்டி போகும்போது நல்லா பீட் பண்ணலை. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மிஸ்டேக்கு. இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குது. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு. உடச்சி காட்டுறேன் பாருங்களேன். சூப்பராக இருக்குல்லங்க. ஆயில வச்சோடனே செம்மையாக கரையுது, நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாட்டி நல்லா வந்திருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மிஸ்டேக்கெல்லாம் பண்ணிடாதீங்க. 125 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். 120 டிகிரிக்கு 1 ஹவர் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குதான். 125 டிகிரிக்கு 1 ஹவர் வேக விட்டிங்கன்னா செம்மையாக இருக்காங்க. சூடு ஆறினோடனே எடுத்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.